வாங்க சமையலை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி சூப்பரான பட்டாணி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குற நல்ல உள்ளவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பு பற்ற வச்சு அதில் ஒரு குக்கர் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் 1 டேபிள் ஸ்பூன் கீயும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு பெரிய தக்காளி 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ முதல்ல வெங்காயத்தை போட்டு கோல்டன் ப்ரௌனில் வதக்கிக்குவோம். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்தோன்னே இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதில் தக்காளியும் பச்சை மிளகாவையும் சேர்த்து தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் அதையும் நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் நான் பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்திருக்கேன். ஸோ இதோட ஒரு கேரட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கோங்க. பட்டாணிலெலாம் சேரட்டும். அப்புறம் கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் மிளகுத்தூளும் 1/2 டீஸ்பூன் சீரகத்தூளும் சேர்த்துருக்கேன். ஸோ 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கலரி விட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதனால் 4 கப் தண்ணி ஊற்றணும். அதில் 1 கப் இப்போ ஊற்றிக்கிறேன். இப்போ 2 கப் பாஸ்மதி ரைஸை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பாக்கி இருக்க பேலன்ஸ் 3 கப் தண்ணியையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. எப்போயுமே தண்ணியை விட சால்ட்டு கொஞ்சம் கரிப்பாக இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கரெக்டாக இருக்குது எனக்கு. நான் குக்கர் லிட் போட்டு மூடி வச்சு ஒரு விசில் கரெக்டாக வந்தோடனே இறக்கிடுங்க, இல்லைன்னா குழஞ்சிரும். ஸோ இதுக்கு சூப்பரான ஆப்டான சைடிஷ் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நான் கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சால்ட்டு கொஞ்சம். இதை நல்லா எண்ணெயில் போட்டு பொரிச்சிடுங்க. எண்ணெயில் நான் ஏற்கனவே சிக்கன் 65 போட்டிருக்கேன், அதனால் அந்த கலரில் இருக்குது. ஸோ நல்லா இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சு அதை ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சின்ன கட் பண்ணி அதில் லேயராக எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 4 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீரி கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம பொரிச்சதில் சால்ட் எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால இதில் 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக வதக்கினா போதும். 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி வெங்காயம் கரிச்சின்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம இன்றைக்கி சோயா சில்லி செய்ய போகிறோம். அந்த பொரிச்சு வச்சதையும் அதில் சேர்த்து பெப்பர் தூவி கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு தூவி இறக்குனிங்கன்னா, கொத்தமல்லி கருவேப்பிலை கொடுத்து இறக்குனிங்கன்னா சூப்பரான சோயா சில்லி ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது சிக்கன்லேயும் கூட நம்ம செஞ்சு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா நல்ல உள்ளங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி. மேலும் சூப்பரான எம்மியான ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் bye friends. Love you to all. Thanks for watching friends. Bye.